ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது பார்த்தீங்கன்னா தன் மீது இருக்கக்கூடிய தவறை ஒப்புக்கொண்ட இந்திய கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர்கள் தற்போது கேப்டன் பதவியை துறப்பதற்கும் தயாராகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது இந்த தொடரை கைப்பற்றுவதற்கு இந்த ஒரு வீரர் தான் முழுமையான காரணம் அப்படின்னும், அவருடைய உழைப்பு தான் இதற்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு தற்போது வெகுவாக பாராட்டி ஒரு வீரரை பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே 5 போட்டியில் கொண்ட T20 தொடர் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 4-1 அப்படின்ற கணக்கில் தற்போது இந்திய இந்த T20 தொடரை கைப்பற்றியிருக்காங்க. இந்த தொடர் முழுக்க அபாரமாக பந்து வீசினா வருண் சக்கரவர்த்தி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா தொடர்நாயகன் விருதை வென்றிருக்காங்க. ஆனால் இந்த தொடர் முழுக்க மிக மோசமான பேட்டிங் ஃபார்மில் இருந்த சூரியகுமார் யாதவ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் ஒரு கேப்டனாகவும் ஒரு பேட்ஸ்மேனாகவும் சிறப்பாக செயல்பட தவறிட்டாங்க அப்படின்னு பல தரப்பினர் தற்போது விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இவங்களுடைய கேப்டன்ஷிப் தற்போது கைமாறுவதற்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில் அதை ஒப்புக்கொண்டு இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் அவர்கள் தற்போது ஒரு கேப்டனாக நான் பேட்டிங்கில் பெரிய அளவில் சொதப்பிட்டேன், இதை நான் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். பிசிசிஐ தற்போது என் மீது எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு நான் தயாராக இருக்கேன். கேப்டன்ஷிப் கைக்கு வரும்போது அது மீதான இருக்கக்கூடிய அழுத்தங்கள் என்னுடைய பேட்டிங் ஃபார்மை வெகுவாக பாதிச்சிருச்சு அப்படிங்கிறத நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு தற்போது பார்த்தீங்கன்னா இவங்க பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது தற்போது பேட்டிங்கில் நான் பெரிய அளவில் சோபிக்காத போதிலும் இந்த தொடரை தற்போது நாங்கள் வென்றிருக்கோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி அவர்கள் தான் இந்த தொடரை வெல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம். அவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து போன்ற ஒரு அதிரடியான பேட்டிங் லைனப் இருக்கக்கூடிய ஒரு அணியை தற்போது பொட்டலங்கட்டி அனுப்பிட்டாங்க. அவருடைய விடாமுயற்சி மற்றும் கடினமான உழைப்பு தான் இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே மற்ற வீரர்களை விட இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமான நேரத்தை பயிற்சியில் செலவிடுவாங்க. ஒவ்வொரு முறையுமே இவங்க புதிதான ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு செயல்படுவாங்க. அதற்கு ஏற்றவாறு தான் இந்த தொடரில் அவங்களுடைய உழைப்புக்கு தற்போது தகுந்த வெற்றி கிடைச்சிது. பேஸ்பால் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்து எப்போதுமே அதிரடியாக விளையாடணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு தான் இங்கிலாந்து பேட்டர்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராகவே இவங்க சிறப்பாக பந்து வீசி விக்கெட்டுகளை அள்ளினது இந்திய அணி இந்த தொடரை கைப்பற்றுவதற்கு பெரிய அளவில் உதவி இருக்குது. தற்போது கேப்டன்ஷிப் தன் மீதான அழுத்தத்தை தற்போது அதிகப்படுத்தி பேட்டிங் ஃபார்மை பெரிய அளவில் பாதிச்சிருச்சு அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இதன் காரணத்தினால பிசிசிஐ கேப்டன்ஷிப் பொறுப்பை தற்போது ஹார்திக் பாண்டியா அவங்க கையில் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்காங்களாம். இது தொடர்பான விவாதம் தற்போது வெகுவாக போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் அவர்கள் பதவி ஏற்ற போது ஹார்திக் பாண்டியா கேப்டனுக்கு தகுதியான ஒரு வீரர் கிடையாது, அவங்களுக்கு அடிக்கடி இன்ஜுரி ஏற்படுவதன் காரணத்தினால அவரை நம்பி முக்கியமான பொறுப்பை கொடுத்தோம் அப்படின்னா உலகக்கோப்பை தொடர் போன்ற பெரிய தொடர் வரும்போது அவங்க இன்ஜுரி ஆகும் சமயத்தில் அது இந்திய அணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சூரியகுமார் யாதவை தற்போது கேப்டனாக நியமனம் பண்ணாங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவருடைய பேட்டிங் ஃபார்மை இந்த கேப்டன்ஷிப் பெரிய அளவில் பாதிச்சிருச்சு. இதை அவங்களும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. இதன் காரணத்தினால தற்போது பிசிசிஐ கேப்டன்ஷிப்பை தற்போது ஹார்திக் பாண்டியா கிட்ட கொடுப்பாங்களா அல்லது வேறு ஒரு வீரரை தற்போது T20 ஃபார்மெட்டுக்கு இந்திய அணி கேப்டனை நியமிப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.